Hi friends, this is Nivita. In the video 12th standard physics page number 39 electrostatics lesson la irukra Gauss law அப்படிங்கற இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை சுற்றி ஒரு இமேஜினரியான ஒரு ஸ்பியர் இருக்குது. அதனோட ரேடியஸ் R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ் Q அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அதை சுற்றி ஒரு இமேஜினரியான ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனோட ரேடியஸ் என்னன்னு சொல்கிறாங்க? R அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது we can calculate the நம்மளால் அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை calculate பண்ண முடியும். அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் calculate பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மூலயமா phi of E is equal to closed integral of E vector dot dA vector equal to அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலா மூலிமா. ஓகேவா? இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கே காஸ் தீட்டா அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஸோ முன்னாடியிலே நீங்கள் ஸ்கேலார் ப்ராடக்ட் அதெல்லாமே படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதில் வரும். இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜன்னல்லேருந்து காற்று வருது அப்படி. ஓகே, ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காற்று வருது அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏர் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா வழியாக எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா வழியாக எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை அந்த ஒரு பர்டிகுலர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குங்கிறத என்னால் கேல்குலேட் பண்ண முடியும் த்ரூ திஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. இங்கே E வெக்டார் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் இப்போ ஒவ்வொரு சார்ஜ் இப்போ ப்ளஸ் Qன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுற்றி எனக்கு என்ன தான் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே இருக்கும். ஸோ E வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்டார்னு சொல்கிறேன்னா அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. ஓகே, அதே மாதிரி DA வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இப்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன ஏரியாவை குறிக்கிறதுனால DA வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஏன் டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக போகிற அந்த எவ்வளோ லைன்ஸ் பெர்பெண்டிகுலராக போயிருக்கு. ஓகேவா? ஸோ பெர்பெண்டிகுலராக போகிற லைன்ஸை தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஒருவேளை இந்த ஏரியா இப்படி இருந்ததுன்னு வைங்க, சாயிற மாதிரி இருந்தது, இந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே பெர்பெண்டிகுலராக இல்லை, ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம லைக் கன்சிடர் பண்ணுறோம் இந்த லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க வேண்டிய அந்த ஒரு பொசிஷன் இது. பட் அது இந்த ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது? தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். ஓகேவா? ஸோ நார்மலாகவே நம்ம இந்த பெர்பெண்டிகுலராக தான் கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எனக்கு பெர்பெண்டிகுலராக எப்படி மாற்றுறது, பெர்பெண்டிகுலராக வரதுக்கு எனக்கு எவ்வளோ ஆங்கிள் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் தீட்டா. ஸோ அந்த ஒரு மாற்றுதல் இருக்குல்ல, அதை தான் அதுக்கு தான் நம்ம டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ E வெக்டார் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல்னால் ஒரு பர்டிகுலர் க்ளோஸ்டு சர்ஃபேஸில். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன ஏரியாவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சின்ன ஏரியா தான் DA அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? DA வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ்க்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இன்டெக்ரல் தான் பண்ணணும். ஓகே, சின்ன ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை இன்டெக்ரல் தான் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா, இந்த காஸ் தீட்டா எல்லாமே வந்திருக்கு. அடுத்து the electric field of the point charge is directed radially outwards at all points on the surface of the sphere. என்ன சொல்கிறாங்க? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் சார்ஜில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா சைடுமே வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ஃபோர் அதனால் அந்த டைரக்ஷன் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் DA வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே இதில் இருக்குது, லைக் 0 டிகிரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பெர்பெண்டிகுலர் வெக்டர் வரைஞ்சிங்கன்னா அதுதான் DA வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. பேசிக்காகவே இதிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே வெளியில் தான் வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கிற ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காஸுக்கு பதிலாக காஸ் 0ன்னு போட்டிங்கன்னா காஸ் 0ஓட வேல்யூ என்னது? 1.
ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா phi of E is equal to closed integral of E dAன்னு மட்டும் வந்திருக்கு. ஏன்னா cos 0 டிகிரியோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சார்ஜ் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் இருந்தது அப்படின்னா, இங்கே வந்து சென்டரில் தானே இருக்குது, சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் இருந்ததுன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எவ்ரிவேர் நார்மல் டு த சர்ஃபேஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்னா எல்லா இடத்துலையுமே வந்து நார்மலாக இருக்கும், லைக் பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டான மேக்னிடியூட், லைக் எங்கே இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து ஒரு சேமான மேக்னிடியூட், லைக் இங்கே வேறு மேக்னிடியூட் இங்கே வேறு மேக்னிடியூட் அப்படி இருக்காது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா, அடுத்தது E is uniform on the surface of the sphere. ஃபர்ஸ்ட் திங் E வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் இருக்கிற எல்லா ஈயுமே வந்து வெளியில் வருதுலே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நார்மலாக என்ன இருந்தது, phi of E is equal to க்ளோஸ்ட் இன்டகரல் ஆஃப் E dA தானே இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் இதை வெளில கொண்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து E க்ளோஸ்ட் இன்டகரல் ஆஃப் dA அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல dA அப்படிங்கிறது சொல்கிறது என்னென்னா, க்ளோஸ்ட் இன்டகரல் ஆஃப் dA அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அந்த டோட்டல் ஏரியா. ஸோ இது என்னது, எனக்கு என்ன இருக்குது இதில், ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து pi r ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் இதுக்கு பதிலாக pi r ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டுக்கலாமா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னு தெரியும், 1/4πε0 q/r ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது phi of E அப்படியே போட்டுட்டாங்க. இந்த ஈக்கு பதிலாக இந்த ஏ சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. ஸோ 1/4πε0 q/r ஸ்கொயர்னு வருது. இந்த க்ளோஸ்ட் இன்டகரல் ஆஃப் dAக்கு பதிலாக 4πr ஸ்கொயர் அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் ஸ்கொயரும் கட் ஆகிடும். ஓகே, அடுத்து இந்த 4πயும் கட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன மட்டும் தான் இருக்கும், q/ε0 மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஃப்ளக்ஸு, ஓகே, இந்த phi of E அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா ஃப்ளக்ஸுன்னு அர்த்தம், ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். ஏற்கனவே ஃப்ளக்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், q/ε0, எவ்வளோ ஒரு ஈஸியான ஃபார்முலா பாருங்கள். ε0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு முன்னாடி படிச்சிருப்பீங்க. இதில் வந்து q அப்படிங்கிறது அதனோட சார்ஜ். நம்மளால் வந்து அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த சார்ஜை பேஸ் பண்ணி நம்மளால் சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் 1.61 இருக்குல்ல, இதை தான் வந்து காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் தான் காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வந்து கரெக்டாக சர்க்குலர் ஷேப்பில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதில்ல, ஆர்பிட்ரலி ஷேப்டு சர்ஃபேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆர்பிட்ரல்னால் ஏனோ தானோன்னு இருக்கிற சர்ஃபேஸில் கூட எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இந்த மேலே கொடுத்துருக்க டயக்ராமில் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இந்த பர்டிகுலர் ஏரியா A1 அப்படிங்கிற இடத்துலையும் ஒரே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும், இந்த A2 அப்படிங்கிற இடத்துலையும் ஒரே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும், A3 அப்படிங்கிறதுலையும் ஒரே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்பியராக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்பிட்டர்லேயே ஏதோ ஒரு சர்ஃபேஸை எடுத்துக்கலாம். த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் சேம் த்ரூ, இந்த எல்லா சர்ஃபேஸ்லேயுமே வந்து நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, காஸ்லாம் வந்து நம்ம கேட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் எ சார்ஜ் q இஸ் என்க்ளோஸ்டு பை அன் ஆர்பிட்ரரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஏதோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து நான் சார்ஜை வைக்கும்போது, ஒரு சார்ஜ் இருக்குது ஏதோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நான் இதை வைக்கும்போது த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இப்போ இதிலேருந்து எனக்கு என்னாகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும். கரெக்டாக, ஸோ அந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வழியாக எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உருவாயிருக்கு, லைக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, சிம்பிளாக அந்த phi is equal to க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டர்னு முன்னாடியே சொன்னாங்க. அதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, q என்க்ளோஸ்டு பை ε0 இங்கே கண்டுபிடிச்சோம்ல, அதை தான் வந்து ஒரு லாவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, q என்க்ளோஸ்ட், அந்த q அப்படிங்கிறது வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கணும், அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து அதான் இங்கே q என்க்ளோஸ்ட் வந்து எதை டினோட் பண்ணுது, சார்ஜஸ் வித்தின் த க்ளோஸ்டு சர்ஃபேஸை டினோட் பண்ணுது. அடுத்தது இப்போ நம்ம காஸ் லாவை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா, த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்போது இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த q என்க்ளோஸ்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த
சார்ஜஸ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த சார்ஜஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த சர்ஃபேஸ் வந்து அந்த ஃப்ளக்ஸோட கான்ட்ரிபியூட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒரு சர்ஃபேஸ்க்கு வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு சார்ஜுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. இந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஷேப் ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் விச் கேன் பி சூஸ். அந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப் வந்து நம்ம ஆர்பிட்டில் ஏதோ ஒரு ஷேப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைக் அந்த சார்ஜ் வந்து உள்ளே வர மாதிரி மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்போது ஏதோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? நான் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இங்கே சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸில் நான் இங்கே சார்ஜ் வச்சாலும் எனக்கு சேமான ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கிடைக்க போகுது, இங்கே வச்சாலும் சேமான ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் வைக்க போகுது. அதுதான் சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நான் எங்கே வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் எந்த லொக்கேஷனில் வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, இஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து தேர்டு என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, டு அரைவ் அட் ஈக்குவேஷன் 1.62, தட் இஸ் இந்த 1.62 அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குல்ல, தட் இஸ் phi is equal to q enclosed by epsilon naught அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிடணும். கரெக்டாக? அப்படின்னா தான் எனக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து கிடச்சிது. ஸோ அந்த இமேஜினரியாக நம்ம ஒரு சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியிருந்தோம், அதுதான் வந்து காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம எதுக்காக அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஏக்கு போடுறதுக்கு என்ன போடுறதுனே தெரில, அந்த 4πr² போடுறதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த இமேஜினரியாக நம்ம ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுதான் வந்து காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காசியன் சர்ஃபேஸ்னால் என்னென்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இமேஜினரி சர்ஃபேஸை தான் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஷேப் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சார்ஜோட கான்ஃபிகரேஷன். இப்போது ஒருவேளை அந்த சார்ஜ் வந்து இப்படி லீனியராக இருந்ததுன்னு, இப்படி ++++ன்னு இருந்ததுன்னா இதெல்லாமே எந்த ஒரு ஏரியாக்குள்ளே போகும், ஒரு சிலிண்ட்ரிக்கலான ஒரு இதுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இதே வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து வேறு விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த சார்ஜோட அமைப்பை பொறுத்து தான் அந்த காசியன் சர்ஃபேஸோட ஷேப் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். அதாவது இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இப்போ +q ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு இது வந்து லைக் எல்லா இடத்துக்குமே இப்படி பாஸ் பண்ணுமா, அப்போ ஒரு நான் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா அது சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். அதனால தான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு சார்ஜுங்கிறனால சும்மா அவங்க வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் பிளேனார் கேஷன் சர்ஃபேஸ், இது எல்லாத்துக்குமே வந்து வேறு மாதிரி இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு காசியன் சர்ஃபேஸாக. எப்போனா அந்த சார்ஜோட அமைப்பு, கான்ஃபிகரேஷன் அமைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும்போது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. பின்னாடி நம்ம படிப்போம். ஓகேவா? அடுத்தது LHS ஆஃப் த ஈக்குவேஷன் 1.62ல் இந்த LHS அப்படின்னு சொல்கிறது லைக் இந்த phi. ஓகே, இந்த phi ஆஃப் E அப்படின்னு சொல்கிறது the electric field E vector is due to the charges present inside and outside the Gaussian surface, but the charge Q0 denotes the charges which lies only inside the surface. அதாவது இப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இது இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு உள்ளேயும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். பட் ஆனால் அந்த சார்ஜ் மட்டும் என்க்ளோஸ்டாக தான் இருக்கணும், உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இப்போ இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வைங்களேன், இங்கே வந்து எனக்கு ஒரு சார்ஜ் இருக்கலாம், இங்கே வந்து எனக்கு ஒரு சார்ஜ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எனக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இப்படி வந்து போகலாம், இதிலேருந்து போகிறது வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இப்படி போகலாம். ஓகேவா? பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த இங்கே ஈன்னு சொல்லியிருக்கிறது வந்து இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், பிகாஸ் இந்த இடத்துலேருந்து வரதும் அதுவும் வருது தானே. பட் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் க்யூங்கிறது கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லைஸ் ஒன்லி இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 4th பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.18 இருக்கும். என்ன சொல்ல, இந்த மாதிரி ஒரு 2 பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பிக்சரில் உங்களுக்கு +q அப்படிங்கிறது உள்ளே இருக்குது, அடுத்தது இங்கே -q +q எல்லாமே வந்து வெளியில் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிகர் ஏலேருந்து calculate the electric flux through the closed area A1 A2. அதாவது A1 A2ல் A1ல் எனக்கு எவ்வளோ லைக் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னும் A2ல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னும் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபிகர் A1ல அந்த ஏரியா A1 க்ளோசஸ் த சார்ஜ். ஸோ அந்த A1குள்ளே தானே அந்த சார்ஜ் Q அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? Q/ε0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். எனக்கு Qங்கிறது என்னன்னு கொடுக்கல, பட் அதனால் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் அதை வந்து நான் கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த சர்ஃபேஸ் A2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த A2ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸ்மே இல்லை. கரெக்டாக? A2ல எந்த விதமான சார்ஜஸ்மே இல்லை. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? phi of E is equal to Q/ε0 தான் பார்த்தோம். இங்கே Qவே இல்லைங்கிறப்ப இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ A2 இஸ் 0. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர். அடுத்தது என்ன கேட்குறாங்க? இந்த B சப்டிவிஷனில் calculate the electric flux to the cube. இந்த கியூப் வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போது நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, phi of E is equal to Q enclosed by ε0 அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? இப்போ இந்த Q enclosedனால் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கு? இங்கே -2Q இருக்குது, இங்கே +5Q இருக்குது. ஸோ அப்போ 3Qன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா டோட்டல் சார்ஜுன்னு சொல்லும்போது இதையும் நான் சேர்த்துக்கணும். அப்போ +5Q -2Qன்னு சொல்லும்போது +3Qன்னு வரும்ல. அதுதான் இவங்க சொல்லியிருப்பாங்க. என்னென்னா the net charge inside the cube வந்து 3Q. அப்போ phi of E is equal to 3Q divided by ε0 அப்படின்னு வரும். இதில் -10Qவை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா அது கியூபுக்கு அவுட் சைடில் இருக்குது. will not contribute to the total flux through the surface cube அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு இது மட்டும் சொன்னால் போதும். அவங்க என்ன நம்மக்கிட்ட இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கா? லைக் இந்த Q enclosed அப்படின்னு சொல்கிறது Q1 + Q2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு πε0 போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்கு வெளியில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். தேங்க்யூ.